நான் உங்களுக்கு இப்போ எழுத்தழுதை பற்றி சொல்ல போறேன். எழுத்தழுதை வந்து நம்மளோட தமிழர்கள் வீர கலைகள் தான் ஒன்று. எழுத்தழுதுனா காலையை தழுவி அதோட வீர கலைகள் தான் எழுத்தழுது. எழுத்தழுது ஒரு பழமொழி உண்டு. கொம்பிலே உள்ளது காலையின் தெம்பு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்த போது அவர்கள் நாணயமான சல்லிக்காசுல ஒரு துணியில கட்டி காளையோட கொம்புல கட்டிடுவாங்க. அந்த காளையை அடக்கிறவங்க வந்து அந்த கொம்புல கட்டியிருக்க சல்லிக்காசுகளை எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்துல இது எழுத்துறதுன்னு கூப்பிடப்பட்டாலும் பிற்காலத்துல இது வந்து ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சு. இதுதான் அந்த ஜல்லிக்கட்டு மாறின ரீசனு. இது வந்து எவ்வளவு தொகுமையான ஒரு வீர விளையாட்டுனா, கங்கை ஆற்றின் அருகே புலிமான் கோம்பை என்ற இடத்துல வந்து ஒரு சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது எப்படின்னா, ஒரு காளையும் ஒரு இளைஞரும் மோதுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த ஆதிச்சநல்லூர், கீழடி ஆகிய அகழ்வாராய்ச்சி இடங்களிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக செதுக்கப்பட்டதுன்னா, மறைந்து போன ஒரு வீரருக்கான அஞ்சலி செலுத்தும் விதமாக இது செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மற்போர்.